இந்த ஃபுட்பாத்லாம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எங்களால் எப்படி நாங்கள் ஏறி இதில் இந்த நடைபாதை மேலே நாங்கள் எப்படி ஏற முடியும்? இதை வந்து நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை வந்து யாராவது எனக்கு ஒரு கை கொடுத்து தூக்குங்க, இவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏறி வரக்கூடிய நிலைமை தான் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் சுயமாய் வாழ வசதிகள் இருக்கின்றதா? 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 சாலை வாகனங்களில் கூட்ட நெரிசல்களில் சிரமங்கள் ஏதுமின்றி செல்ல முடிகின்றதா? மாற்றுத்திறனாளிகள் சுயமாய் வாழ வசதிகள் இருக்கின்றதா? மாற்றுத்திறனாளிகள் சுயமாய் வாழ வசதிகள் இருக்கின்றதா? கழிப்பிடம் ஏதும் இல்லையே, அவர்கான தனியான இடம் இல்லையே. கழிப்பிடம் ஏதும் இல்லையே, அவருக்கென தனியான இடம் இல்லையே. ஊர்ந்து போகின்ற தோழன் உள்ளே எப்படி செல்வான்? ஊர்ந்து போகின்ற தோழன் உள்ளே எப்படி செல்வான்? மனிதனுக்கு என்ன உதவி செய்தோம்? மனிதனுக்கு என்ன உதவி செய்தோம்? மாற்றுத்திறனாளிகள் சுயமாய் வாழ வசதிகள் இருக்கின்றதா? மாற்றுத்திறனாளிகள் சுயமாய் வாழ வசதிகள் இருக்கின்றதா? வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒன்று நடக்கிறதுக்கு முடியல அப்படின்னா கைதாங்களாக கூட்டு போகிறது, அல்லது சாப்பிட முடியலன்னா அல்லது குளிக்க முடியலன்னா அவங்களுக்கு என்ன உதவியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்வோம். குறிப்பாக வந்து குழந்தைகள் வந்து நடை பழகிற வரைக்கும் அவங்களை எங்கேயாவது தூக்கிட்டு போகிறது, அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எல்லா குடும்பத்துலேயும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. ஆனால் உடல் ரீதியாக அவங்களால முடியலை, நடக்க முடியாது, அல்லது பார்வை திறன் இல்லாமல் இருக்காங்க, அல்லது கேட்க முடியாது, சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் வந்து நம்ம எந்த மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. குறிப்பாக தனிநபர்களை பொறுத்தளவுக்கு நாம் எல்லாமே அவங்க ஏதோ பாவம் பண்ணதுக்காக தான் இந்த பிறவியில் அப்படி இருக்கிறாங்க, அல்லது அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க வந்து இந்த குறைபாடுகளோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். தனிநபர்கள் மட்டும்தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அரசாங்கமும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2001 சென்சஸ் சர்வே வந்து 2.1 கோடி வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் உலக வங்கி யூஎன் ஆர்கனைசேஷன்லாம் அவங்க ஒரு கணக்கெடுப்பு வச்சுட்டு இதில் வந்து சரியாக அவங்க பண்ணலை, என்எஸ்எஸ்ஓலேருந்து பண்ணதோ அல்லது சென்சஸ்லேருந்து பண்ணதோ சரியான தகவல் கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து 5.5 கோடியிலேருந்து ஒரு 9 கோடி பேர் வந்து இந்தியாவில் வந்து உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு யார் மாற்றுத்திறனாளி அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுலேயே இவ்வளோ குழப்படி இருந்ததுன்னா உண்மையிலே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள்லாம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணமாக இருக்குது. இப்போ என்னுடைய சகத்தோழி நாங்கள் 2 பேருமே காலையிலேருந்து வீல் சேர் ஆக்சஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த பஸ் வந்த பாடு கிடையாது. ஏன்னா அவங்க வீல் சேரோட அதை லிஃப்ட் பண்ணி போகணும். நாங்கள் இங்கேருந்து இப்போ நாங்கள் கோட்டூர்புரம் போய் ஆகணும். 10:15 மணிலேருந்து இது வரைக்கும் இருக்கும், அதுக்கான பஸ் இன்னும் வரல. நம்ம போய் அந்த டைம் ஆஃபீஸில் போய் அதை கேட்டாலும் இல்லை அது 9:55க்கு போச்சு, இதோட 12:35 தான் வரும்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே கேட்குறேன், சார் இல்லையா இதை தவிர்த்து தாம்பரம் வரைக்குமாவது நான் போயிட்டு அங்கே ஒரு ஆட்டோவில் போய்க்கிறேன், வேறு பஸ்ஸஸ் இருக்கா இங்கேருந்து தாம்பரத்துக்கு போகிறதுக்குன்னு கேட்டாலும் அந்த மாதிரி பஸ்ஸஸ் இல்லை, நீங்கள் இருந்தால் எனக்கு நம்பர் நோட் பண்ணி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிரிக்க வேண்டிய ஒரு நிலை, அவல நிலைக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியணும், டைம் அலாட்மெண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த பஸ் எந்தெந்த டைமுக்கு போகுதுன்றது. அதை வந்து எங்களையே நோட் பண்ணி வந்து கொடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் எனக்கு தெரியல.
மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியார் துறை வச்சுட்டு அவங்களுக்காக திட்டங்கள்லாம் வச்சு பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் ஒரு சுதந்திரம் பெற்ற உணர்வோடு இருக்க முடியுதா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். என்றைக்கு அவங்களோட தேவைகளை அவங்களாகவே பூர்த்தி செஞ்சுட்டு வாழ முடிகிற சூழல் உருவாகுதோ அன்றைக்கி தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்தியாவில் பார்த்தோன்னா கிராமப்புறங்களில் மட்டும் 75% மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அதில் 51% பேருக்கு வந்து படிப்பு கிடைக்காம போயிருக்கு. முப்பத்தி 4% பேர் வந்து ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க. குறிப்பிட்டு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வேலையில் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடும் முன்னுரிமையும் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது, அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை நம்ம வந்து எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதுவுமே அந்த முன்னுரிமையையும் இடஒதுக்கீடையும் நம்ம வந்து உரிமையாக கொடுக்குறோமா, இல்லை சலுகையாக கொடுக்குறோமா, இல்லை அதை கடமையாக நினைக்கிறோமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. தங்களோட தேவைகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவங்கள காவல்துறை எவ்வளோ மோசமாக கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கு ராஜா எங்கள்கிட்ட சொன்ன ஒரு சம்பவம் உதாரணமாக சொல்லலாம். போராடுற ஒருத்தவங்களை வந்து வண்டியில் ஏற்றி 50-60 கிலோமீட்டருக்கு தள்ளி எங்கேயோ விட்டுட்டு எந்த அக்கறை இல்லாமல் திரும்பி வருது வந்து என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. அதை கேட்குறதுக்கே அவ்வளோ சங்கடமாக இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சம்பவம் வந்து என்னை எவ்வளோ தூரத்துக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு நஸ்ருல்லா வந்து எங்கள்கிட்ட சொன்னார். நஸ்ருல்லா வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிற ஒருத்தர். அவர் பார்வை குறைபாடு உள்ள ஒரு ஆள். அவர் வந்து இந்த சம்பவம் என்னை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குச்சு, அதுக்கப்புறம் அவரை அதை எப்படி முன்னெடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். எனக்கு ஏதாவது இந்த பக்கம் போகிற வழியில் ஏதாவது எனக்கு எப்போ இது வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா ஊடகங்கள் எல்லாம் அதிகமாக வந்தது. புதிய தலைமுறையில் இதை பற்றிய விவாதமே நடந்தது. அதனால் சரி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் நம்ம வந்து நம்ம தலைமை நீதியரசர்கிட்ட நான், சிவகுமார் தோழர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் மட்டும்தான் கொடுத்தோம். இதை வந்து ஒரு 2 நாளில் வந்து ஒரு பொதுநல வழக்காக எடுத்துக்கிட்டார். நோட்டீஸ் எல்லாம் அறிவிக்கையெல்லாம் நீதிமன்ற அறிவிக்கையெல்லாம் போட்டாங்க. எதிர்த்தரப்பு யார் எதிர்த்தரப்பினரோ அவங்களெல்லாம் ஆஜரானாங்க. அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுறோன்னெலாம் சொன்னாங்க. அப்போ இது ஒன்றே நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்ட முடியும். மாற்றுத்திறனாளிகளை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம், நம்ம அவங்களை எந்த அளவுக்கு நடத்துகிறோம் அப்படின்றது. உயர்நீதிமன்றமே தலையிட்டு அரசாங்கத்திட்ட என்ன நடக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு மோசமாக தான் நம்ம மாற்றுத்திறனாளிகளை புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. வறுமை தாண்டி படித்து தொலைத்தார், வேலை கேட்டால் நியாயம் தானே. வறுமை தாண்டி படித்து தொலைத்தார், வேலை கேட்டால் நியாயம் தானே. வாழ்க்கை நகர்த்த சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பார். வாழ்க்கை நகர்த்த சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நினைப்பார். நிற்க வேண்டும் என்று நினைப்பார். நிற்க வேண்டும் என்று நினைப்பார். உண்ணாவிரதம் இருக்கும் நிலைமை உறுதுணையாய் யாரும் இல்லை. உண்ணாவிரதம் இருக்கும் நிலைமை உறுதுணையாய் யாரும் இல்லை. அடக்கும் விதமாய் அரசாங்கமோ தடியடியை நடத்துகின்றார். அடக்கும் விதமாய் அரசாங்கமோ தடியடியை நடத்துகின்றார். தடியால் அடிக்கும் மனித நேயம்
இதுதான் என்றால் என்ன செய்வோம்? தடியால் அழைக்கும் மனிதநேயம் இதுதான் என்றால் என்ன செய்வோம்? ரௌத்திரம் பழகு.